என்ன குக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி இந்த பொட்டேட்டோலாம் வச்சு கடையில் செய்கிற மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு பொட்டேட்டோவை நல்லா தோல் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போது நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். தண்ணியை அந்த வாட்டர் நல்லா ஹீட் ஆனோடனே இப்போ நம்ம அதில் ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பொட்டேட்டோவை ஆட் பண்ணி ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃப் பாயில் அடித்து இப்போ நம்ம இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு குட்டி பேன் வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஆற வச்ச பொட்டேட்டோவில் கார்ன்ஃப்ளவரும் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பொட்டேட்டோவை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி குட்டானா பாப்பாவோட சேனலை சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இதில் நான் இப்போ பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணதுனால நான் சால்ட் ஆட் பண்ணல. இது கூட நீங்கள் கரம் மசாலா இல்லை சாட் மசாலா கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெளியே க்ரன்ச்சியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.